தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சோழபுரத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அரியலூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது உடையார்பாளையம். தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கிய பாளையக்காரர்களின் ஆட்சிகளுக்குள் இந்த உடையார்பாளையமும் ஒன்று. இங்குதான் சுமார் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரு பயரணீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. அந்த காலத்தில் மிளகுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயம் ஒரு வணிகர் இந்த ஊர் வழியாக மிளகு மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு விருதாச்சலம் செல்கிறார். மிளகுக்கு அதிக வரி என்பதால் மூட்டையில் இருப்பது மிளகு இல்லை, பயிறு என்று பொய் சொல்லி குறைந்த வரியை செலுத்திவிட்டு இங்கிருந்து சென்று விடுகிறார். விருதாச்சலம் சென்று மூட்டைகளை பிரித்து பார்க்கும் பொழுது மிளகுகள் எல்லாம் பயிர்களாக மாறியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறார். தான் பொய் சொல்லி இங்கிருந்து சென்றதால் இத்தலத்து பெருமான் கொடுத்த தண்டனைதான் இது என்பதை உணர்ந்த அவர் பிறகு இந்த உடையார்பாளையத்திற்கு வந்து இங்கிருக்கும் இறைவனை வழிபட்டு மன்னிப்பு கோரியிருக்கிறார். இறை அருளால் பயிர்கள் எல்லாம் மீண்டும் மிளகுகளாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக இத்தல இறைவனுக்கு ஸ்ரீ பயரணிநாதர், பயரணீஸ்வரர் என்ற திருப்பெயரும் இந்த ஊருக்கு பயரணீச்சரம் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் அருள் புரியும் சுவாமியின் திருநாமம் வடமொழியில் முருகபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அம்பிகையின் திருப்பெயர் தமிழில் நறுமலர் பூங்குழல் நாயகி என்றும் வடமொழியில் சகுந்தலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறது. உடையார்பாளையம் ஜமீன் பராமரிப்பில் அமைந்திருக்கும் மிக பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தில் 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் 5 நிலைகளை கொண்ட 2ஆம் நிலை கோபுரமும் அமைந்திருக்கிறது. தமிழில் தயாரிக்கப்பட்ட ஏராளமான திரைப்படங்கள் இங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த 96 படம், சமுத்திரக்கனி அவர்கள் நடித்த அடுத்த சாட்டை என்கிற திரைப்படம், சுந்தர்சி அவர்கள் இயக்கிய அரண்மனை 3 என்கிற திரைப்படம் உள்ளிட்ட ஏராளமான படங்கள் இங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சி மகா பெரியவா இந்த ஆலயத்தில் சில காலம் தங்கி இருந்து தவம் இயற்றியிருக்கிறார். அவர் இந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவனை வழிபட்ட பிறகு ஆலயத்திற்கு எதிரே இருக்கும் திருக்குளத்தின் நடுவில் இருக்கும் அந்த நீராழி மண்டபம் சென்று அங்குதான் தவம் இயற்றுவாராம். அவருக்காக பிரத்யேகமாக உடையார்பாளையம் ஜமீன் அவர்களால் ஒரு படகு ஒன்றும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சி சங்கராச்சாரியார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகா பெரியவா அவர்கள் பயன்படுத்திய அந்த படகு இன்றளவும் இந்த ஆலயத்திற்கு உள்ளே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீராழி மண்டபத்துடன் கூடிய இந்த திருக்குளம் உருவானதற்கும் ஒரு ரசமான வரலாறு உண்டு. அதாவது மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வந்த பொழுது முருகபுரி என்று அழைக்கப்படும் இந்த உடையார்பாளையத்தில் வந்து சில காலம் தங்கியிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது கோடை காலம் என்பதால் தண்ணீருக்கு மிகவும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீரின்றி மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் பாண்டவர்கள். அந்த சிரமத்தை போக்க பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனன் இத்தலத்து விநாயகரை வேண்டி வழிபட்டிருக்கிறான். அதன் பொருட்டு அர்ஜுனரின் காண்டீபத்தை வாங்கி வளைத்து அம்பு ஒன்று எய்து இந்த திருக்குளத்தை உருவாக்கி இருக்கிறார் விநாயக பெருமான். அன்றையிலிருந்து இன்றைய வரை இந்த திருக்குளத்தில் நீர் வற்றுவதே இல்லை. அர்ஜுனனின் காண்டீப வில்லை வளைத்து கொடுத்தவர் என்பதால் இங்குள்ள பிள்ளையாரை வில் வளைத்த பிள்ளையார் என்று அழைக்கிறார்கள். இந்த கோவில் தீர்த்தத்திற்கும் கூட காண்டீப தீர்த்தம் என்றுதான் பெயர். உடையார்பாளையம் ஜமீன்தார் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கும் காண்டீப தீர்த்தத்தில் வில் வளைத்த விநாயகரை தெப்பத்தில் அமர வைத்து தெப்பத் திருவிழா நடத்துவது வழக்கம். இடையில் ஏற்பட்ட சில பல தடங்கல்களால் கடந்த 80 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறுவதே கிடையாது. 80 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியில் வாழும் சிவனடியார்கள், பக்தர்கள், உடையார்பாளையம் ஜமீன் வாரிசு மற்றும் ஆலயத்தின் நிர்வாகிகள் ஆகியோருடைய பெரும் முயற்சியால் 2026 ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் வெகு சிறப்பாக தெப்பத் திருவிழா நடைபெற்றது. அன்றைய தினம் காண்டீப தீர்த்தத்தில் தெப்பம் ஒன்று உருவாக்கப்பட்டு வில் வளைத்த விநாயகரை தெப்பத்தில் அமர வைத்து திருக்குளத்தையும் நீராழி மண்டபத்தையும் சுற்றி வலம் வந்து தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடந்தேறியது. மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து
அனைத்து பக்தர்களும், அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தெப்பத் திருவிழாவில் கலந்து கொண்டார்கள். அரியலூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஆகியோருடைய பாதுகாப்பில் இந்த தெப்பத் திருவிழா சிறப்பாக நடந்தேறியது. உடையார்பாளையம் பைரணிநாதர் ஆலயத்தில் பிரதோஷ காலத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை அகன்று உடனடியாக திருமணம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கேற்றி வழிபட்டால் ராகு தோஷம் நீங்கி திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடராஜ பெருமானுக்கு 6 அபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதன்படி சித்திரையில் திருவோணம், மார்கழியில் திருவாதிரை, ஆனியில் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களிலும், மாசி, ஆவணி, புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் சதுர்த்தியிலும் என்று வருடத்தில் 6 நாட்கள் நடராஜருக்கு 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த ஆலயம் தினசரி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்தில் தமிழக அரசின் அறநிலையத்துறை சார்பாக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதையும் அறிய முடிகிறது. திருச்சி ஜெயங்கொண்டம் தேசிய நெடுஞ்சாலையில் ஜெயங்கொண்டத்திற்கு முன்னதாக 9 கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது உடையார்பாளையம். அரியலூர், பெரம்பலூர், துறையூர், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி ஆகிய பகுதிகளிலிருந்து நேரடியாக பேருந்து மூலமாக இந்த உடையார்பாளையம் வந்தடையலாம். சென்னையிலிருந்தும் நேரடி பேருந்து உடையார்பாளையம் வரை வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.